கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 4:16. 1 John 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். என்ன, தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ அந்த அன்புல நிலைத்திருக்கிறவன்றது யாரு? தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ தேவனும் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறார். இதை எப்படி நம்ம அறிந்து விசுவாசிக்கிறோம்? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசிக்கிறோம். எப்படி? தேவனாகிய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக, எனக்காக, உங்களுக்காக கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இதோ பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி எனக்காக, உங்களுக்காக மரித்தார். அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி வெளிப்படுத்தினார். குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உங்களுக்கு எனக்கும் வரவேண்டிய அந்த தண்டனை, அந்த தேவ கோபாக்கினியை அவர் எடுத்துக்கொண்டு அவர் தம்முடைய அன்பை விளக்கினார். இதன் மூலமாக நம்ம தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டோம். அதனால இப்போ அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கிறோம். காரணம் என்ன? இதே 1 யோவான் 3:24 சொல்லும்போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன? பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 14, 15, 16வது அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லி கொடுக்கும்போது அதில் சொல்லும்போது யோவான் 14வது அதிகாரம் 23வது சொல்லும்போது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்ன? குமாரனாகிய கிறிஸ்துவுடைய கற்பனைகளை கை கொண்டு குமாரனாகிய கிறிஸ்து சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படியும் போது எதன் மூலமாக? அவர் மேலே அன்பு செலுத்துவதன் மூலமாக இந்த கட்டளைகளை கை கொள்ளுவதனால பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? குமாரனாகிய கிறிஸ்துவும் வருவார், பிதாவாகிய தேவனும் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் நமக்குள்ள வாசம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? அவர் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா அவருடைய அன்பை உணர்ந்து கொள்கிறோம். அந்த அன்பாக இருக்கிறதுனால, அந்த அன்புல நிலைத்திருக்கிறதுனால தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார், தேவனில் நாமும் நிலைத்திருக்கிறோம். அப்போ தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை நம்ம அறிந்து விசுவாசிக்கிறோம். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம், அதன் மூலமாய் நாம் விசுவாசிக்கிறோம். அதன் மூலமாய் தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம அதற்குள்ளே பூரணப்பட்ட மக்களாய் இருக்கிறோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? தேவனுடைய பலவிதமான அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய குணாதிசயங்களை குறித்து எல்லாம் பார்க்கும்போது ஒரு குணாதிசயம் வந்து மிக தெளிவாக தனித்து நிற்பது என்ன? அவருடைய அன்பு. தேவனுடைய மகா பெரிய அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட என்ன நன்மை இருக்குது? இந்த செய்தியை சொல்லுகிற என்கிட்டையும் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க உங்ககிட்டையும் ரட்சிக்கப்படக்கூடிய அளவிற்கு நம்மகிட்ட என்ன பெரிய நீதி இருக்குது? நம்மகிட்ட என்ன ஒரு பெரிய தன்மை இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே. நம்ம எல்லாருமே என்ன பாவமான மனிதர்கள். நம்ம எல்லாருமே சுயநலவாதிகள். நம்மகிட்ட இல்லாத ஒரு அழுக்கான காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் நம்மை தேடி வந்து உங்களுக்காக எனக்காக மரித்த அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம பார்க்கிறோமா? நீங்கள் யாராவது ஒரு நல்ல மனுஷனுக்காக ஒருத்தர் சாவாங்க, ஆனால் துரோகியா இப்போ நித்திய நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் விசுவாசித்து உங்களுக்காக மரிக்கக்கூடிய ஒருத்தர் உண்டா? மரித்தார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அறிந்து கொள்கிறோம். அவர் என் மேலே அன்பு செலுத்தி எனக்காக மரித்தாரே என்று சொல்லும்போது நம்ம அந்த தேவ அன்பை உணர்ந்து கொள்கிறோம். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை உணர்ந்தும் போது அந்த அன்பு தான் தேவன், அவர் தான் நமக்குள்ள வாசமாக இருக்கிறாரு.
நம்ம அவருக்குள்ள வாசமாய் இருக்கிறோம். அப்ப நம்மளையும் தேவனை பிரிக்க முடியாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம் தேவனோடு இணையும்போது நம்மளை பிரிக்க முடியாதபடி அந்த அன்பு நம்மளை ஒன்று சேர்க்குது. அதனால நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறோம். தேவனோ நம்மளை நிலைத்திருக்கிறாரு. இந்த உறுதியோடு இந்த பூமியில சந்தோஷமாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து, இதோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவன் எங்களுக்குள் வாசமாயிருக்க, நாங்களே அந்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.